கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் காயல் அகமது சாயிப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இன்றைய தினம் மாற்றத்திற்கான ஒரு புதிய கூட்டணி வெடித்திருக்கிறது. கடந்த தேர்தல்ல நாங்கள்லாம் பகையாளிகள்னு சொன்னவங்கலாம் தற்போது பங்காளிகளாக அருகருகே அமர்ந்திருக்காங்க. அப்படியே ஒரே பல நாள் சொந்தங்கள் விட்டு போயிட்டு பாச மழை கூட ஒரு பொழிந்திருக்குது. அது என்னன்னா, என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டுல பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான ஒரு கூட்டம் கூட நடந்திருக்கிறது. இதுல பல்வேறு கேலி கூத்துகள் மத்தியில பிரதமர் நரேந்திர மோடி என்னமோ தமிழ்நாட்டுல பாஜக தலைமையான என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைச்ச மாதிரி ஊடகங்கள் ஒரு புறம் தொடர்ந்து செய்திகள் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க இந்த என்டிஏ கூட்டணியுடைய முதல் மீட்டிங்க? அதாவது பங்காளிங்கிற சொல்ல நீங்க பயன்படுத்திருக்கீங்க. எதுல பங்கு போட போறாங்க? அதான் கேள்வி. பங்கு எதுல போட போறாங்க? 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது பிரதமர் மோடி இப்படி வந்தார். பிரதமர் மோடி வந்தாலே ஏதோ தேர்தல் நடக்க போகுது, நாட்டுல எலெக்ஷன் நடக்குது அப்படிங்கிற அர்த்தம். அப்பதான் தமிழ்நாட்டுக்கு வருவார், வாக்கு கேட்டு மட்டும் வருவார்னு வைங்களேன். இப்பவும் வந்திருக்காரு. 2024 நாடாளுமன்ற தேர்தல் என்ன சொன்னாரு? இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டுல திமுகங்கிற கட்சி இருக்காது சொன்னாரா இல்லையா? திமுக ஆட்சியை விட்டு துடைத்து எறியப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வீராவசனமா பேசிட்டு போனாரு. அப்ப என்ன பேசினாரோ அதே தப்பான தவறான டேட்டாவை தான் இப்பவும் பேசிட்டு போயிருக்காரு. நீங்க பங்காளின்னு சொல்றதுக்கு வர்றேன். இது பங்காளியா பகையாளியா ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு ஒரே மேடையில தோன்றி எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அண்ணன் இபிஎஸ் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறார். அதுக்கு நேர்முரணாக மோடி என்ன செய்யறாரு? அவருக்கு பதில் சொல்றாரு. பிரதமர் மோடி அவர்களுக்கு இபிஎஸ் பதில் சொல்றாரு. ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் சொல்றேன். அதிமுக ஆட்சி அமையும், மெஜாரிட்டியான இடங்களை நாங்க என்ன செய்வோம், கைப்பற்றுவோம் அப்படின்னு அண்ணன் இபிஎஸ் சொல்றாரு. ஆனா மோடி என்ன சொல்றாரு? பிஜேபி என்டிஏ ஆட்சி அமைக்குங்கிறாரு. ரெண்டு பேருமே ஆட்சி அமைக்க போறது இல்ல. அப்ப இது ஒரு கொள்கை அடிப்படையில கூட்டணியா இல்ல. 4 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி துரோகி அப்படிலாம் சொல்லிட்டு இருந்த டிடிவி அண்ணன் டிடிவி தினகரன் இன்றைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப மூஞ்சி இஞ்சிலாம் சுண்டி போய் தானே டெல்லியில இருந்து வந்தாரு. நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் பேசிக்கொண்டு இருக்கும்போது பியூஷ் கோயல் என்ன சொன்னாரு? விடுப்பா 23ஆம் தேதி பிரதமர் மோடி அங்க வர்றாருன்னு சொல்லி அறிவிங்க அப்படின்னு சொல்லி அவரை பாதிலேயே அந்த இன்டர்வியூ கட் பண்ணாரா இல்லையா? பத்திரிகையாளர் பேட்டியை கட் பண்ணாங்க. இந்த அளவுக்கு தான் மரியாதை. அப்போ முகத்திலேயே நிர்பந்தத்தின் காரணமா தான் டிடிவி உள்ள போயிருக்கிறாரு. ஏதோ பேச வேண்டியதை பேசி கொடுக்க வேண்டிய நெருக்கடி எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே 4 வழக்கு பெண்டிங்ல இருக்கு. பிப்ரவரி மாசம் ரெட்டலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கு பிப்ரவரி மாசம் வருகிறது. ஒருவேளை அதையெல்லாம் சிபிஐ மூலமாக நெருக்கடி கொடுத்துருப்பாங்களோங்கிற கேள்வி எல்லாம் இருக்குல்ல. இந்த மாதிரியான ஆட்களை தான் மேடையில வச்சுக்கிட்டு அமாரா ஹே சொல்லிட்டு நினைச்சிட்டு அன்னைக்கு என்டிஏ சர்க்கார் வரும்னு மோடிஜி சொல்லியிருக்கிறாரு. அம்மாவின் பிள்ளைகள் நாங்க என்னைக்கு விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்க சேர்ந்துட்டோம், இனிமே எங்களுடைய ஆட்சியை பாருங்க, 2021 விட்டுட்டோம்னு ஒரு கருத்தை வைக்கிறாரு டிடிவி தினகரன். அப்போ ஓபிஎஸ் அம்மாவின் பிள்ளையா இல்லையா? சசிகலா அம்மையார் அம்மாவின் பிள்ளையா இல்லையா? செங்கோட்டையன் அம்மாவின் பிள்ளையா இல்லையா? இதெல்லாம் இருக்குல்ல. அங்க இருக்கிறதுலயே டிடிவி தினகரனுக்கு வலதுகரமா இருந்த கோயில்பட்டி, அவர் பேர் பனிராஜா, என்ன ஒரு பாண்டியன் மாணிக்கராஜா, அவர் இப்ப திமுக சேர்ந்துட்டாரு. என் தென்மண்டல தளபதினு சொன்னாரு. ஆக இவர்களுடைய வலதுகரமா இருக்கிறவங்களே என்ன செய்யல, டிடிவி தினகரன் போன்றவர்களை, அன்புமணி ராமதாஸ் போன்றவர்களை, எடப்பாடி போன்றவர்களை ஒப்புக்கொள்ளவில்லை. இருக்கிறதுலயே மேஜர் லீடர் யாருன்னு சொன்னா எடப்பாடி சொல்லலாம். ஏன்னா அவர் கையில அதிமுக கட்சி இருக்கு, செயற்குழு பொதுக்குள்ள மெஜாரிட்டியா இருக்கிறாங்க. தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க? டிடிவி பக்கம் தொண்டர்கள் இருக்காங்களா? பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் அன்புமணி பின்னாடி இருக்காங்களா? தலித் சமூகம் ஜான் பாண்டியன் முன்னாடி இருக்காங்களா? இல்லல. அப்போ சில ஆட்களை அடையாளம் காணப்பட்டவர்கள் தலைவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டவர்களை மேடையில வைத்துக் கொண்டு நாங்க 2026 ஆட்சி அமைக்க போறோம், இங்க ஊழல் ஆட்சி, அதே மாதிரி சிஎம்சி சொன்னார பயங்கரமான என்ன இருக்கான், கரப்ஷன் நடக்கிறதாம், ஊழல் நடக்கிறதாம், கமிஷன் நடக்கிறதாம், இப்படிதான் என்ன செய்யறாரு சொல்லிட்டு மோடி போகிறார். ஒட்டு மொத்தமா பிரதமர் மோடியோட பேச்ச பார்த்தா டேட்டாலாம் தப்பா வாசிச்சாரு. தவறான இருக்கிறதுலயே மிக மோசமான பேச்சை நான் பாக்குறேன்.
என்ன என்ன அப்படி தமிழ்நாட்டுல சொல்றாங்க? வந்து இப்படி பேசுனீங்கன்னா பதில் சொல்லுவாங்களேங்கிற ஒரு கொஞ்சமாவது ஒரு பொறுப்புற வேணாமா? பிரதமர் மோடிக்கு எழுதி கொடுக்குற அந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தது யாரு? இவ்வளவு பூராவா எழுதி கொடுப்பீங்க? இல்ல அப்படி என்ன எழுதி குடுத்தாங்க? அவர் என்னென்ன தவறான டேட்டாக்கள்லாம் சொல்றாருன்னு சொல்றீங்க? உதாரணமாக தமிழ்நாட்டுக்கு நாங்க வந்து 3,00,000 கோடியே கொடுத்திருக்கிறோம். கடந்த 11 வருஷத்துல வந்து 10,00,000 கோடியே கொடுத்திருக்கோம்னு சொல்றாரு. இப்படி பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுல வந்து இப்படி பேசினா என்ன ஆகும்னு தெரியுமா தெரியாதா? நீங்க உத்தரப்பிரதேசல வந்து பேசிட்டு இருக்கிறீங்க, அல்லது பீகார், குஜராத், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலத்துல பேசுறீங்களா? தமிழ்நாட பாத்தீங்கன்னா அவ்வளவு திராவிட மாடல் ஆட்சியில அதிமுக கூட பங்கு இருக்கிறது. திமுக, அதிமுக 2 கட்சி மாறி மாறி ஆட்சி செய்துதான் இந்த தமிழ் பூமியை வந்து மேல கொண்டு வந்திருக்கிறாங்க. அவ்வளவு கல்வி அறிவு பெற்ற மக்கள் வாழக்கூடிய தமிழ்நாட்டுல வந்து நான் 3,00,000 கோடி கொடுத்துட்டேன்னு கேட்கும் போது அவன் ஜிடிபி ரேட்டை கலெக்ட் பண்ண மாட்டானா? பிரதமர் மோடி அவர்களே 2024, 25 நிதி ஆண்டுல தமிழ்நாடு எவ்வளவு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அதாவது ஜிடிபியில நாட்டுடைய வளர்ச்சியில பங்கு கொண்டிருக்குது? 8.7 to 9.2, 8.7 இருந்து 9.2% இந்த நாட்டுடைய வளர்ச்சியில பங்கு கொண்டிருக்கிறது. அப்படின்னா 2024, 25 நிதியாண்டுல சற்றப்ப 31 லட்சம் கோடி, 31.2 லட்சம் கோடியை ஒன்றிய சர்க்காருக்கு தமிழ்நாட்டில இருந்து என்ன செஞ்சிருக்கோம்? வரிகளை வந்து வாரி வழங்கியிருக்கிறோம். வரி மட்டுமில்ல, அந்த டெவலப்மெண்ட்ல நாட்டுடைய பங்களிப்பை நாங்க செலுத்தியிருக்கிறோம். 2023, 24ல 26 லட்சம் கோடி செலுத்தியிருக்கிறோம். மனப்புறமா சொல்றேன், கையில டேட்டா இருக்கிறது, புரியுதா? 26 லட்சம் கோடி வந்து ஜிடிபி. நான் கேட்கிறேன், இந்த 2 வருஷம் மட்டுமே 23, 24, 24, 25 அங்கிட்டு ஒரு 26 கோடி, இங்க ஒரு 31 கோடி, 57 லட்சம் கோடியை நாங்க கொடுத்துருக்கோம். 2 வருஷத்துல கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டுடைய அந்த பங்களிப்பு பதிலுக்கு என்ன கொடுத்திருக்காரு மோடிஜி? 3 லட்சம் கோடி கொடுத்திருக்காரு. 57 லட்சம் கோடியை 2 வருஷத்துல வாங்கிட்டு 3 லட்சம் கோடி, 4 லட்சம் கோடி கொடுத்தேன்னு சொன்னா இதுக்கு பேர் தேர்தல் பிரச்சாரமா? பாக்கி காசை எங்கேயான்னு கேட்பானா மாட்டானா? தமிழ்நாட்டுல போற போக்குல பசங்க ரீல்ஸ் போட்டு போயிருவாங்களே, இந்த சிந்தனையாவது வேணாமா? நாங்கள் வந்து கடுமையா வந்து தமிழ்நாட்டை வந்து வளர்ச்சி பாதையில கொண்டு போயிட்டோமாங்கிறாரு. எங்க கொண்டு போயிருக்கிறீங்க? பிஎம் ஸ்ரீ ஃபண்டை தாங்க தாங்கன்னு கரடியா கத்திட்டு இருக்கிறோம். 2,100 கோடியை வந்து எங்க ரிலீஸ் பண்ண மாட்டிருக்கீங்க. கல்வி கடனுங்க அது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நீங்க கையெழுத்து போடலையே. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில கையெழுத்து போட்டா தான் பிஎம் ஸ்ரீ ஃபண்டு வருங்கிறது யார் சொன்னா உங்களுக்கு முதல்ல? சரி, ஹோசூர்ல வந்து விமானம் அந்த ஏர்போர்ட் கட்டணும்னு கேட்டோமே, தந்தீங்களா? நிதி ஒதுக்கினீங்களா? மாட்டோம்னு சொல்லி திருப்பி அனுப்பினாங்களே. மதுரையில வந்து மெட்ரோ ப்ராஜெக்ட், மதுரையெல்லாம் போட மாட்டோம் மெட்ரோ ப்ராஜெக்ட், திருப்பி அனுப்பிட்டாங்க அந்த ப்ராஜெக்டைய ஒன்றிய சர்க்கார், இந்த மோடி சர்க்காரு. எங்க வளர்ச்சி பாதையில கொண்டு போயிருக்குது? ரயில்வே திட்டங்கள் எல்லாம் போட்டிருக்கோம், எங்க போட்டிருக்கீங்கன்னு கேட்டேன். கோயம்புத்தூர் மெட்ரோ வந்து ஏன் அப்ரூவ் பண்ணதுக்கு இழுக்கிறீங்க? சென்னை மெட்ரோவுக்கு தர வேண்டிய காசை நிலுவத்துறை ஏன் தரவில்லை? அடுக்கடுக்கா கேட்கிறேன். சரி, அந்த காவேரி நதிநீர் இணைப்புக்கா ப்ராஜெக்டா கொடுத்துருக்கமே, அது ஏன் நீங்க வந்து அப்ரூவ் பண்ணாம வச்சிருக்கீங்க? காவிரி நீர் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும், அது கர்நாடகா தமிழகத்துக்கு உள்ளது. காவிரியுடைய இணைப்பு ப்ராஜெக்டை வந்து நீங்க ஏன் வந்து அது அப்ரூவ் பண்ண மாட்டேங்கிறீங்க? இதை கேட்டுக்கிட்டே இருக்கமே, அது ஏன் வந்து செய்யல? இந்த இருக்கு டேட்டா. கோதாவரி காவிரி அண்ட் மாடர்னைசேஷன் ஆஃப் இரிகேஷன் சிஸ்டம், அதுக்கு என்ன டிலே பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ரயில்வே ப்ராஜெக்ட், ரயில்வேக்கு அள்ளி கொடுத்து, அதாவது மெட்ரோ ப்ராஜெக்ட்லக்கு ஒண்ணு தரல, நார்மல் ரயில்வே பட்ஜெட்டை தந்திருக்காங்களா? புதிய ட்ரெயின் எத்தனை தந்திருக்கிறாங்க? தென்னக ரயில்வேக்கு தமிழ்நாட்டுக்கு அதாவது தமிழ்நாட்டு வழியாக ஓடக்கூடிய ட்ரெயின் எத்தனை சொல்லுங்க பார்ப்போம். இந்த 11 வருஷத்துல எத்தனை புதிய ட்ரெயின் வந்து தந்திருக்கிறாங்க மோடி சர்க்கார்ல? ஒண்ணுமே இல்லையே. மல்டிபிள் லாங் பெண்டிங், எல்லா பெண்டிங் ப்ராஜெக்ட் பெண்டிங் தான். உடனே பதில் சொல்றாங்க, 100 பிளாட்ஃபார்ம் நாங்க ரைஸ் பண்ணிட்டோமே. பிளாட்ஃபார்ம் ரைஸ் பண்ணதுக்கு பெரிய விஷயமா? எங்க ஊர்ல உள்ள ஒரு கவுன்சில் செஞ்சிருவாரு. நடைமேடை இருக்காங்க, நடைமேடைய புதுசா போட்டாங்களாம். ஒரு கவுன்சிலர் செஞ்சுட்டு போற விஷயத்தையெல்லாம் வந்து மோடியை வச்சு பேச வைக்கிறாங்க. எவ்வளவு பரிதாபம் பாருங்க. சரி, நம்ம இந்த விஷயம் இருக்குத,
நம்ம மீனவர்கள் மீனவர்கள் பிரச்சனைய வந்து முதலமைச்சர் எத்தனை தடவை வந்து உங்ககிட்ட நேரம் சந்திச்சிருக்கிறாரு. இலங்கை ராணுவம் எங்களுடைய மீனவர்களை சுட்டுக் கொள்கிறது, படகுகளை எல்லாம் பறிமுதல் செய்கிறது, மீன்பிடி வலைகளை எல்லாம் அறுத்து வீசுறாங்க, தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு எந்த விதமான வந்து ஒரு பாதுகாப்பும் இல்லை என்று சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எத்தனை தடவை வந்திருக்காரு மோடி பிரச்சாரத்துக்கு? இதை பற்றி ஏதாவது ஒரு வாய் திறந்திருக்கிறாரா? இல்லையே. சரி, ஜிஎஸ்டி ஃபண்டு நிலுவைத் தொகையா எப்ப தர போறீங்க? நீங்க ஒக்கி புயல்ல தரமாட்டீங்க, கஜா புயலுக்கு நிவாரணம் தர மாட்டீங்க, எந்த எந்த புயலுக்கும் இயற்கை சீற்றத்தால் வந்து தமிழ்நாடு அழிஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு பைசா தரமாட்டோம், நேஷனல் டிசாஸ்டர் ரிகவரி ஃபண்ட்ல ஒரு பைசா தரமாட்டோம்னு முடிவு எடுத்துட்டீங்க. இங்க வந்து நாங்க 3 லட்சம் கோடி தந்துட்டோம் இல்லையா அப்படின்னு நீங்க பீத்திக்கிட்டீங்கன்னா, அப்ப இதுவும் பொய். உத்தரப்பிரதேசம் தான் நம்பர் 1ல இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல ஒரு யோகி ஆதித்யநாத் அவர்கள் பெருமிதமா சொல்றாரு, மோடி சர்க்கார்ல தான் எங்க உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமான வரி விலக்கு கொடுத்திருக்குது என்று சொல்கிறார். அங்க மகாராஷ்டிரால 2வது இந்த 11 வருஷத்துல அதிகமான நிதியை வாங்கின மாநிலம் உத்தரப்பிரதேசம். உத்தரப்பிரதேசத்துடைய வளர்ச்சியும் தமிழ்நாட்டு வளர்ச்சியும் கம்பேர் பண்ணுவோமா? உத்தரப்பிரதேசத்தினுடைய அந்த கல்வி அந்த வளர்ச்சியையும் தமிழ்நாட்டுடைய கல்வி ரேட்டும் வந்து வந்து எஜுகேஷன் சிஸ்டத்தையும் வந்து கம்பேர் பண்ணுவோமா? உத்தரப்பிரதேசத்துக்கு வாரி வழங்குறிய பல லட்சம் கோடிய, அதுக்கு அடுத்த யாரு? மகாராஷ்டிரா. நவி மும்பை ப்ராஜெக்ட் அது கண்ட பயங்கரமான 10 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்காங்க. இந்த வருஷம் 10 லட்சம் கோடியை வந்து மகாராஷ்டிராக்கு ஒதுக்கியிருக்காங்க. ஏன் இந்த ஓர வஞ்சனை போக்கு? இதைத்தான் நம்ம கேட்கிறோம். ஆக மோடி அவர்கள் சொன்னது எல்லாமே உண்மைக்கு புறம்பான தகவல்கள். ஒருவேளை இப்படிலாம் தப்பு தப்பா எழுதி கொடுத்து மோடியை பேச வச்சு நீங்க பல்வேறு பட்டியல் போட்டீங்க. தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை ஒரு 3500 கோடியை கேட்டா தர மாட்டாரு. 3 லட்சம் கோடி கொடுத்தவர்னால அது தரமும் இல்லையா? அதாங்க இப்ப நான் என்ன கேட்கிறேன், 31 லட்சம் கோடி நாங்க தந்திருக்கிறோம். இந்த வருஷம் 24-25 நிதி ஆண்டுல 31.2 lakhs crore 31 லட்சம் கோடியை தந்திருக்கிறவ 31 லட்சம் ரூபாய் உங்களுக்கு தந்திருக்கிறேன். நீங்க 3 லட்சம் ரூபாய் திருப்பி தர்றீங்க எனக்கு தந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் 3 லட்சம் தந்துட்டேன் அப்படின்னா அப்ப என்ன நினைக்க மாட்டான், என்னையா நீ பேச கேட்க மாட்டான். 31 லட்சம் நான் தந்திருக்கேன், அதை விட நீங்க தந்ததை விட 10 மடங்கு அதிகமாக தந்திருக்கிறோம். இத வந்து சொல்லி டபுள் இன்ஜின் சர்க்காருன்னா தளபதி ஸ்டாலின் தெளிவா சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் ஸ்டாலின் தெளிவா பதில் சொல்லியிருக்காரு. இது டபுள் இன்ஜின் அல்ல, டப்பா இன்ஜின். இந்த டப்பா இன்ஜின் தமிழ்நாட்டுல ஓடாது என்று சொல்லியிருக்காரு. அதையே நாமும் வழிமொழிகிறோம். டப்பா இன்ஜின் சர்க்கார் இங்க ஓடாது. 234 எப்படி 40க்கு 40 2024 அடிச்சோமோ அதே மாதிரி 234ல என்ன பாடுபடுதுன்னு பாருங்க பிஜேபி. இறுதியா வந்து இந்த மதுராந்தகம் மீட்டிங் நம்ம எப்படி பார்க்கலாம்? வெற்றியா தோல்வியா? அதுல மக்கள் தொகை எல்லாம் எப்படி கலந்துக்கிட்டாங்க? மக்களுக்கு எப்படி தமிழ்நாட்டு மக்கள் எப்படி வரவேற்பு எல்லாம் கொடுக்குறாங்க என்டிஏக்குன்றத சுருக்கமா சொல்லுங்க. ஆக்சுவலா பிரதமர் மோடி வருவதாக இருந்தால் என்ன செஞ்சிருக்கணும், இவங்க மண்டலமா போய் மக்களை திரட்டதுக்காக ஒரு இதை பண்ணாங்க. வழக்கம் போல பாத்தீங்கன்னா அண்ணாமலை ஆர்மி என்ன செய்வாங்கன்னா, அண்ணாமலைங்கிற பேரை வந்து மோடியோ முக்கியமான தேசிய தலைவர்களோ சொல்லும் போது கீழே விசிறி பறக்கும். அது மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருப்பாரு. ஏன் அண்ணாமலை தான் நான் முக்கியமான தலைவர்னு காட்டுறதுக்கு. நைனா நாகேந்திரன் பேர் சொல்லும் போது வரையில, ஆனா எடப்பாடியுடைய பேரை சொல்லும் போது பயங்கரமா விசில் சத்தம். அப்ப என்ன தெரிகிறது, எடப்பாடியாருடைய அதிமுக கூட்டம் தான் ஓவரா இருந்திருக்கு. முதல்ல கூட்டமே இல்ல, பிரதமர் மோடிக்கு கூடிய கூட்டம் இது இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து கூட்டணி அறிவிக்கிறார்கள், முக்கியமான மெசேஜை சொல்லுவாருன்னு ஒட்டு மொத்தமா வந்திருக்கணும். அந்த கூட்டம் எல்லாம் பல செயல்கள் காலியா தான் கிடந்துச்சு. அது நமக்கு தேவையில்லை. அது கூட்டம் வருது வராம போது நமக்கு அது சப்ஜெக்ட் இல்லை. ஆனா வந்த கூட்டம் யாருன்னு பார்த்தா பாஜக கூட்டம் இருக்கிற மாதிரி தெரியலையே. எடப்பாடி பழனிசாமிக்கு ஓவன் கத்துறாங்க, டிடிவி தினகரன் கட்டுறாங்க. அப்ப இப்படிதான் இருந்தது அந்த கூட்டம். 1. 2வது, மேடையில் பேசக்கூடிய அந்த இதை பாத்தீங்களா? மேடையில பேசக்கூடிய தலைவர்கள் பாத்தீங்கன்னா முக்கிய தமிழ் பேசினது யாரு? எடப்பாடி பழனிசாமி. அதுக்கப்புறம் பேச டிடிவி தினகரன். டிடிவி தினகரன் பேச்சுல ஒரு துள்ளலே இல்லை, ஒண்ணுமே உப்பு சப்பு இல்லாம இருந்ததுன்னு வைங்களேன். எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சாரு, மோடி வந்து அப்படி செஞ்சாரு. 10 இது தந்தாங்களாம். எது நமக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுடைய அந்த காலேஜ், மெடிக்கல் காலேஜ் தந்தாங்களாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் 100கணக்கான காலேஜ் நடந்துட்டு இருக்கிறது. ஆயிரக்கணக்கான ஹாஸ்பிட்டலை வந்து இந்த 4.5 வருஷத்துல மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆகிட்டு போயிட்டாங்க. இதை போய் வந்து சொல்றாரு. இவர் வந்து முதல்வர் வேட்பாளரா இருக்காரு. அண்ணா எடப்பாடியாரும் வந்து இவ்வளவு தடுமான எதிர்பார்க்கல. இல்ல தமாஸ் என்னன்னா, திருப்பரங்குன்றம் விஷயத்த பேசினா பாருங்க. திருப்பரங்குன்றம் விஷயம், அந்த தீபம் ஏற்ற விட மாட்டிருக்காங்க திமுக கவர்மெண்ட்ங்கிறாரு. அதையாவது எழுதி கொடுத்திருக்கலாம். திருப்பரங்குன்றத்துல
டிசம்பர் 3ஆம் தேதி தீபம் ஏற்றி விட்டாச்சு. திருப்பனகுன்றம் அதுல திருப்பனகுன்றம் மட்டும் இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லா 4500க்கு மேற்பட்ட கோயில்கள்ல கார்த்திகை டிசம்பர் 3 கார்த்திகை தீபம் ஏற்றி முடிச்சு விட்டது. எச் ராஜா போன்றவர்கள் வந்து வம்பு இழுத்துக்கிட்டு சிக்கந்த தர்கால போய் ஏத்தோன்னு சொன்னாங்க. அதுக்கு கோர்ட்டு தடை விதிச்சுச்சு. இதுதான் மேட்ரு. இதை கூட பிரதமர்கிட்ட சரியா சொல்லவில்லை. அடுத்து ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நான் தான் என்ன கிளீன் பண்ணாங்கிறாரு. தமிழ்நாட்டுடைய பண்பாட்டை நான் தானே வந்து செஞ்சோம். நாங்க தான் வந்து செஞ்சு பண்ணாங்க. தமிழ்நாட்டு பண்பாட்டை நீங்க எங்க மீட்டீங்கன்னு கேட்டேன். அது இந்த ஸ்டாலின் கவர்மெண்டா இருந்துச்சு, திமுக கவர்மெண்டா இருந்துச்சு. அது ஓபிஎஸ்லங்க வந்துட்டு அன்னைக்கு முதலமைச்சரா இருந்தாரு. அதிமுக கவர்மெண்ட்லங்க. அப்ப அதை குடும்பம் சொல்ல மாட்டீங்க. சரி, நீங்க வந்து ஜல்லிக்கட்டை வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டு, மதங்களுக்கு அப்பாற்பட்டு, கொள்கைக்கு அப்பாற்பட்டு ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு மக்களாக நம்ம திரண்டு நின்றோம். இதுல நீங்க டிலே பண்ணி பெட்டா யாரு? ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கே மூல காரணமா இருந்தது அனிமல் வந்து ஹஸ்பண்ட்ரி சொல்லக்கூடிய அனிமல் அந்த அந்த இது இருக்குத விலங்கியல் ஆர்வலர்கள் பீட்டா அவங்க தானே வந்துட்டு என்ன செஞ்சாங்க, கேச போட்டாங்க. பெட்டாவை வந்துட்டு இயக்குறது யாரு, பின்னாடி இயக்குறது யாரு? ஆர்எஸ்எஸ் காரங்க தானே, பாதி பேர் அது ஆர்எஸ்எஸ். சுப்ரீம் கோர்ட் தானே அதை தீர்ப்பு கொடுத்துச்சு. இது நாங்க தான் வாங்கி தந்தோம் தம்பட்ட என்ன பண்ணீங்க, வந்து வாங்கி தந்தீங்கல்ல, இப்ப நிப்பாட்டி பாருங்களேன். இப்போ உங்களாலதான் வந்துச்சு சொல்றீங்க. இப்ப வந்து ஒன்றிய சர்க்காரு தடை பண்ணிட்டோம் ஜல்லிக்கட்டை, அதை நடத்தி காட்டுறோமே. எங்க பண்பாடுல வந்து கையை வைக்கும் போது அது வந்து அதாவது பெடரலிசம்னு சொல்லக்கூடிய கூட்டா சித்த தத்துவத்துக்கு வந்து நேர் எதிர். டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இருக்கு, அதுக்கு நேர் எதிரை. கான்ஸ்டியூஷனா எங்களுக்கு ரைட்ஸ் இருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல எங்களுடைய உரிமைகள் வந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் பெடரலிசம் என்பதே வந்து காய்முடப்பட்டிருக்கிறது. அதனால நீங்க ஜல்லிக்கட்டை நீங்க எல்லாம் யாரும் நிறுத்த முடியாது. இது தமிழுடைய மரபு. முடிஞ்சா நிறுத்திப்பாங்க. நாங்க என்ன செய்யறோம், இதே போன்று நாங்க வந்து நடத்தி காட்டுறோம், தடையுமே நடத்துவோம். இப்ப அதெல்லாம் வந்து இங்க எடுக்கூடாது. தமிழ்நாட்டு பூமியில வந்து நான் வந்து திருப்பரங்குன்றம் தீபம் ஏத்த வந்து பண்ணிட்டாங்க, ஜல்லிக்கட்டு எல்லாம் பேசுறதுலாம் வந்து அவுடேட்டட். அதெல்லாம் தாண்டி தமிழ் மண் இருக்கிறது என்பதை பிரதமர் மோடி அவர்களுக்கு இந்த பேட்டின் மேல சொல்லிக் கொடுக்கிறோம். ஓகே சார். பல்வேறு கருத்துக்கள் வந்து காரசாரமா சில கருத்துக்கள் வந்து டேட்டாவோட வாங்கியிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.